கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதியின் அருகே நமது செய்தியாளர் அங்கே அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். எல்லாருமே அனைத்து மருத்துவ வசதி சாப்பாட்டு வசதியோட எல்லாமே எல்லா எம்எல்ஏஸும் நல்லா தான் இருக்கும். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வருவதற்காக நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக மாண்புமிகு ஹைவேஸ் மினிஸ்டர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அறிமுகம் செய்தார்கள். அவர்களோடு இணைந்து 12 அமைச்சர்கள் சென்று நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களும் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நேற்று எங்கள் சக மினிஸ்டர்ஸ் எல்லாமே மாண்புமிகு அமைச்சர்கள் 12 பேர் போனாங்க. நம்முடைய மேதகு ஆளுநர் நல்ல முறையாக மரியாதையாக அழைத்து அவரோடு பேசினார்கள். நேற்றைய இரவே எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பார்கள் என்று எண்ணினோம். இன்றைய தினமும் மேதகு ஆளுநர் அவர்கள் எங்களை அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். மேதகு ஆளுநர் அவர்கள் வழக்கறிஞர், அவருக்கு தெரியும், நன்கு தெரியும் எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து எங்கள் தமிழகம் அதாவது நாங்களாம் ஒவ்வொருத்தரும் எங்கள் மக்களுக்காக சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களுக்காக நிறைய செய்யணும். எங்கள் இப்போ ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதினாக்க எங்கள் ஆட்சி இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி இல்லை, நிறைய செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் நாங்களாம் ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எங்கள் தொகுதி மக்களுக்கு நிறைய செய்யணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். அதற்கு எங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும். அது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மேதகு ஆளுநர் இன்றைய ஈவினிங்குள்ளே, அதாவது சாயந்தரம் 6 மணி 7 மணி இன்றைய தினம் டைமில் நான் சொல்லலை, இன்றைய தினம் அழைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களை அழைத்து மேதகு ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். காவல்துறை வந்தாங்கல்ல, என்ன விசாரணை பண்ணாங்க? தனித்தனியாக உங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்களா? எதற்காக இவ்வளோ காவல்துறை? இல்லை, தனித்தனியாக தாங்க விசாரித்தாங்க. விசாரித்து எங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எம்எல்ஏஸும் செப்பரேட்டாக எங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டனாகவும் கொடுத்துருக்கோம், ஓரல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது எதிர்பார்ப்போட இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் எங்களை அழைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கோம். மேதகு ஆளுநர் நிச்சயமாக எங்களை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்லுவார். நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம், நிச்சயமா அழைப்பார். His Excellency, நான் டாக்டர் சரோஜா, ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. His Excellency, the Governor, is a learned person. He is advocate by profession. He is a very good parliamentarian and he was a home minister. He knows his constitutional obligations. Yesterday we presented the requisition letter to form the government submitted by Honorable Minister Edappadi Palaniswamy avargal, and 12 of us, our team, 12 of us, we went there and met the governor. He was very courteous and he received us and he gave a patient hearing, and he went through the letter that we have submitted, signed by 125 ADMK members, MLAs, and he was going through the list of MLAs who have signed the letter, and he has given the assurance that we will be called very soon to form the government. And he knows, and all of us know, that at the time of crisis, when Honorable Amma is sudden demise, he took over and he showed the world his constitutional obligations. We took over and immediately he has called to form the government immediately, if that is the capacity, capability and his acumen about his constitutional obligations. So he will definitely call us and he will give us a positive reply, and he knows he is going to call us, and he was very, very courteous.
and he will call us. துணை பொதுச் செயலாளரா டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தலைமையில ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடைபெற்றதா? அவர் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரா? இப்போதான் அண்ணா வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. மாண்புமிகு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா, ஆனரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அம்மா அப்போவே வந்து அண்ணனுக்கு மாநில பேரவை செயலாளராக அம்மா அவர்கள் பொறுப்பு கொடுத்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்றத்திலும் சரி கட்சியினுடைய பேரவை செயலாளர் என்பது மிக முக்கியமான ஒரு சார்பணி. அதில் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்து கழக உடன்பிறப்புகளுடைய ஒருங்கிணைந்து அவர் செயல்பட்டிருக்கிறாரு. கட்சி பணியும் தெரியும். பார்லிமெண்ட்டில் அவர் வந்து 1999 நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போது நம்மளுடைய கவர்னரும் மினிஸ்டர் அங்கே இருந்திருக்கிறாரு. அதனால் டிடிவி அண்ணனுக்கு பொறுப்பு கொடுத்ததோ, டிடிவி அண்ணன் புதுசாக வந்து கட்சிக்கு வரல, டிடிவி அண்ணனுக்கு திடீர்னு பொறுப்பு கொடுத்துடல. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக, கழக பேரவை செயலாளராக, கழக உடன்பிறப்புகளுக்கும் கட்சியில் அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவர் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமைதியானவர், அடக்கமானவர். ஜெயலலிதா இருக்கும்போது அவங்கள வந்து 5 வருஷமா கட்சியில வந்து நீக்க வச்சுட்டாங்க. அப்ப அவங்கள பத்தி யாருமே பேசல. இப்ப நாங்க ஒற்றுமையா இருக்கோம், எங்களுக்காக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அம்மா ஒதுக்கி வச்சவங்கள நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அது வந்து எங்க கட்சி தலைமையினுடைய முடிவு. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கழக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நாங்கள் அனைவரும் ராணுவ கட்டுப்பாட்டோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். Is there any pressure from police department to vacate this resort? They are giving pressure. They are giving pressure to every now and then. They are coming and disturbing, and we are free. On our own, we are staying here comfortably. All of us staying with our family members. Then where is the necessity for so many? When you are going to leave this resort? Very soon, His Excellency Governor will call us and we will. மேடம், இந்த காவல்துறை நடவடிக்கைக்கு பின்னால முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை நீங்க எல்லாருமே நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பதில், எந்த நடவடிக்கைக்கு பின்னாடியும் யார் இருக்கிறாங்கங்கிறத வந்து குறிப்பாக செய்தி சேகரிக்கிறவங்க, இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உண்மை தன்மை நன்றாக தெரியும். அதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். இங்கிருந்த ஏற்கனவே ஒரு மதுரை தெற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து புகார் கொடுத்திருந்தாரு. இங்க வந்து என்ன வலுக்கட்டாயமாக வந்து கடத்தி வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இங்க கூத்தூர் காவல் நிலையத்தில் சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து எப்படி சம்பந்தமாக அது உண்மைக்கு புறம்பான தகவல். இங்க இல்லை இன்னொரு விஷயம், இங்கே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறையும் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற போது காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்து விட்ட பிறகு மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு தேவையில்லை.